கடந்த அமர்விலே 11ஆம் அதிகாரத்துல குறிப்பாக புறஜாதிகள் வசித்து கொண்டிருக்கிற, அதாவது யூதர் அல்லாத பிற இனத்தார் வசித்து கொண்டிருக்கிற அந்தியோகியா என்கிற பகுதியிலே எப்படி தேவன் சபையை ஸ்தாபித்தார், அந்த திருச்சபையினுடைய குணலட்சணங்கள் என்னென்ன, நம்ம சபை வளர்ச்சிக்கான கோட்பாடுகளை அந்த சபையிலிருந்து நாம நிறைய கற்றுக்கொண்டோம். ஒரு பக்கம் இந்த 11ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லித் தரும் பாடம், அநேக புறஜாதிகள் தேவனுடைய வார்த்தையை அருமையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்திற்கு எதிர்த்து நிற்கவில்லை, தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. புறஜாதியார் மத்தியிலே கர்த்தருடைய கிரியைகள் அதிகமாய் பெருகுகிறது. அதை 11ஆம் அதிகாரத்திலே லூக்கா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா இதுவரைக்குமாக யூதர்கள், சமாரியர்கள், யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள், இவர்கள் மட்டுமே தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். எண்ணிக்கையிலே விசுவாசிகள் அவர்கள் மத்தியிலே பெருகினார்கள். ஆனால் இப்பொழுது புறஜாதிகள் மத்தியிலே ஒரு சபையே ஸ்தாபிக்கப்படுகிற அளவுக்கு தேவ கிருபையை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப 11ஆம் அதிகாரத்துல புறஜாதிகள் தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறதை லூக்கா நமக்கு காண்பித்து, இப்பொழுது 12ஆம் அதிகாரம் 1 24 வசனம் வரை அல்லது 23 வரை, 1 23 வரை 12ஆம் அதிகாரத்துல யூத நாட்டினர் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள், அவர்கள் எப்படி தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு எதிர்த்து நின்றார்கள், தொடர்ந்து யூத நாட்டினர் இந்த இயேசுவை நாங்கள் கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எப்படி நிராகரித்தார்கள் என்கிற இந்த விஷயத்தை மிக அருமையாக லூக்கா நமக்கு காண்பிக்கிறார். So we see a contrast between chapter 11 and chapter 12. ரெண்டுத்திற்கும் இடையே ஒரு வேறுபாடை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே புறஜாதிகள் சந்தோஷமாய் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள, அவர்கள் இயேசுவை கிறிஸ்துவாக, அவரே ரட்சகர், அவரே மெய்தேவன் என்று அங்கீகரிக்கிறது அங்கே ஆரம்பமாகிறது. ஆனால் 12ஆம் அதிகாரத்துல இதுவரைக்குமாக எதிர்த்து கொண்டு வந்த, தேவனுடைய திட்டத்திற்கு எதிர்த்து நின்று கொண்டே வந்த யூத நாட்டினர் இப்பொழுது அந்த எதிர்ப்பு ஒரு உச்சகட்டத்திற்கு போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரியா? அந்த உச்சகட்ட எதிர்ப்பை லூக்கா நமக்கு எப்படி காண்பித்துக் கொடுக்கிறார் என்றால், முதல் 2 வசனங்களில் எவ்வாறாக யாக்கோபு கொலை செய்யப்படுகிறார் என்பதை முதலாவது நமக்கு காண்பித்து, அதுக்கு பிறகு 3வது வசனத்திலிருந்து எப்படி பேதுரு சிறையில் அடைக்கப்படுகிறார் என்கிறதையும் அவர் காண்பிக்கிறார். இந்த 2 விஷயங்கள் மூலமாய், அதாவது யாக்கோபு இங்கே கொல்லப்படுகிறார், பேதுரு சிறையில் அடைக்கப்படுகிறார். இது 2ஐயும் செய்தவர் யார் என்றால், இங்கே நம்ம வாசிக்கிறது போல ஏரோது ராஜா. அப்ப பொதுவான அந்த இந்த புத்தகத்துடைய அந்த தொடர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம உள்ளுக்குள்ள போய் நிறைய பாடங்கள் கத்துக்க போறோம். ஆனா திஸ் இஸ் த கண்டினியூட்டி ஆஃப் திஸ் போர்ஷன். ஏன்னா ஒரு புத்தகத்தை முழுசா நம்ம எடுக்கும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக திடீர்னு இந்த பகுதி இங்க கொண்டு வர்றார் லூக்கா? நீங்க நல்லா கூர்ந்து படிச்சீங்கன்னா 11:30 அந்த அதிகாரம் முடியுது இல்லையா, அந்தியோகியா சபையை பத்தி. அதுக்கப்புறம் தொடர்ந்து 13ஆம் அதிகாரத்துல அந்தியோகியா சபையை பத்தி தான் தொடர போகிறது விஷயங்கள். நம்ம 13ஆம் அதிகாரத்தை ஒருவேளை அடுத்த அமர்வுல அடுத்த வாரம் நம்ம படிப்போம். அதுல தொடர்ந்து அந்தியோகியா சபையினுடைய காரியங்களை லூக்கா தொடர்ந்து எழுதுகிறார். ஆனா இடையில இந்த 12ஆம் அதிகாரத்தை அவர் புகுத்தினதன் காரணம் என்ன? We call this as a parenthetic passage. parenthesisனா ஒரு bracket passage. ஒரு எழுத்தாளர் ஏதோ எழுதிட்டு இருப்பார், சரியா? அது எழுத்துல அவர் வந்து கவனம் செலுத்தி ஒரு விஷயத்தை எழுதிட்டே வரும்போது இடையில கர்த்தர் ஆவியானவர் வேறொரு கவனத்துக்கு நேராக அவரை திருப்பும் போது அவர் இடையில அதை கொண்டு வந்து சொல்லிவிட்டு மறுபடியும் இதை குறித்து மீண்டும் தொடருவார். சோ இது போல வேதத்துல நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். நீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரமும் ஆவிக்குரிய வரங்களை பத்தி பேசுவார். ஆனா இடையில 13ஆம் அதிகாரத்துல அன்பை பத்தி எழுதியிருப்பார். இது ஒரு உதாரணம் நமக்கு அங்க வந்து யோசிக்க வைக்குது. அந்த 3 அதிகாரங்கள் படிக்கும் போது ஆவிக்குரிய வரங்களை பத்தி தான் 12ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதிட்டு வந்தாரு, அதையே 13ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து இருக்கலாமே, ஏன் அங்க நிறுத்திட்டு 14ஆம் அதிகாரத்துல அதை தொடர்றாரு அப்படின்னு யோசித்து பார்த்தா
ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் கொரிந்திய சபை விசுவாசிகள் கிட்ட இருக்கு. ஆனா அந்த வரங்களை அன்புனால அவங்க பயன்படுத்தலையே அப்படின்னு ஆவியானவர் பவுலை சிந்திக்க வைக்கும் போது, பவுல் அந்த பேனாவை நிறுத்திட்டு அன்பை பத்தி ஒரு அதிகாரத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆவிக்குரிய வரங்களை பற்றிய விஷயங்களை 14ஆம் அதிகாரத்தில் தொடருகிறார். So 1 Corinthians 13 is a parenthetic passage. 1 கொரிந்தியர் 13 என்பது ஒரு பிராக்கெட் பேசேஜ்னு சொல்லலாம். சோ அதே போல இங்கேயும் இந்த 12ஆம் அதிகாரம் ஒரு பிராக்கெட் பேசேஜ். ஆனா இதனுடைய சாராம்சம் என்னன்றதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். யூத நாட்டினர் தேவ வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், தேவனுடைய திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். முன்பு இந்த அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்தினதை காட்டிலும் இப்பொழுது அதிகமாய் துன்பப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இது எதை காண்பிக்கிறது என்றால் அவர்களுடைய உச்சபட்ச எதிர்ப்பை காண்பிக்கிறது, அதிகபட்ச எதிர்ப்பை காண்பிக்கிறது. சரி, இந்த கண்ணோட்டத்தோடு கூட இப்ப 1வது வசனத்துல இருந்து பாருங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 12 verses 1 and 2. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். பாருங்க, 1வது வசனத்துல ஏரோது ராஜா அப்படின்னு படிக்கும் போது அங்கேயே நீங்க நிறுத்திட்டு எந்த ஏரோதுன்னு கேள்வி எழுப்பணும். சரியா? ஏரோது என்பது ஒரு தலைப்பு பெயர். ஆனால் நிறைய ஏரோது ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த ஏரோது ராஜா என்பவர் முதலாம் ஏரோது அக்ரிப்பா, ஏரோது அக்ரிப்பா 1, ஹெரோட் அக்ரிப்பா 1, முதலாம் ஏரோது அக்ரிப்பா. சரியா? இந்த ஏரோது அக்ரிப்பா, முதலாம் ஏரோது அக்ரிப்பா என்ன செய்யறாருன்னா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த துன்பம் எந்த அளவுக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இந்த யாக்கோபு யாருன்னு நமக்கு அழகா இங்க லூக்கா கொடுத்துட்டாரு. யோவானுடைய சகோதரன், அதாவது இயேசு கிறிஸ்துடைய 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்களே அதில் ஒருவனாகிய யாக்கோபு, யோவான் யாக்கோபு, செபதியுவின் குமாரர். அவங்கள பத்தி நம்ம நிறைய படிக்கிறோம் நற்செய்தி நூல்கள்ல. இவர்தான் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியா மரித்த முதல் அப்போஸ்தலன். இதுக்கு முன்னாடி ஸ்தேவான் கொல்லப்பட்டார், அவர் ஒரு உதவிக்காரராய் இருந்தார், அவர் அப்போஸ்தலனாய் இருக்கவில்லை. ஆனால் இங்கே அப்போஸ்தலர்களில் முதலாவது கொல்லப்பட்டது யாக்கோபு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு முறை யாக்கோபுடைய அம்மா யாக்கோபு, யோவான் இவங்க எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட வந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னுடைய 2 பிள்ளைகளை ஒருத்தன் உங்களுடைய வலது பரிசத்திலும் ஒருத்தன் வந்து உங்களுடைய இடது புறத்திலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் குடிக்கும் பாத்திரத்துல நீங்க பங்கு பெற முடியுமா, நான் எடுக்க போற ஸ்தானத்துல நீங்க பங்கு பெற முடியுமா அப்படின்னு கேட்டார். சரியா? அப்ப அவங்க சொன்னாங்க, ஏன் கூடாது, கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு பதில், ஒருவேளை நான் குடிக்கிற பாத்திரத்துல நீங்க பங்கு பெறுவீர்கள், நான் எடுக்கும் ஸ்தானத்திலே நீங்க பங்கு பெறுவீர்கள், ஆனா அங்க யாரு எனக்கு வலது புறத்துல இடது புறத்துல என்பதை பிதாதான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே அங்கே ஆண்டவர் சொல்ற பாத்திரம் என்பது பாடுகளின் பாத்திரம். அங்கே ஆண்டவர் சொல்லும் ஸ்நானம் என்பது அவருடைய மரணத்தை குறிக்கிறது. அப்ப என்ன போலவே நீங்களும் மரிக்க கூடும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதைதான் நீங்க யாக்கோபு செய்கிறார் இல்லையா? பாருங்க, இந்த அப்போஸ்தலர்களை பாடுகளை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இல்லையா, அவர்கள் கர்த்தருக்காக நின்று விசுவாசத்துக்காக தங்களுடைய ஜீவனையை கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் சற்றும் அதற்கு எதிர்த்து நிற்கவில்லை. ஒருவேளை இவருடைய வாழ்க்கையில இப்படிதான் இவர் பட்டயத்தால் கொல்லப்பட வேண்டும் என்பது தேவ திட்டமாய் இருக்கும் போது அந்த தேவ திட்டத்துக்கு யாக்கோபு என்ன செய்யலங்க, எதிர்த்து நிற்கவில்லை. அந்த பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட மரணத்தின் மூலமாய் நான் தேவனை மகிமைப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நான் இதை ஏற்றுக்கொண்டு தேவனை என்னுடைய மரணத்தின் மூலமாய் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி யாக்கோபு அந்த பட்டயத்தாலே வெட்டப்படும் போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க, அரசியல் காரணத்துக்காக இதை செய்யறாங்க, அதுக்கு பலியாகிறது இந்த அப்போஸ்தலர்கள். ஆனா அப்போஸ்தலர்கள் இந்த மரணத்தை தேவனுடைய பார்வையில இருந்து பார்த்தாங்க. மனிதர்களுடைய பார்வையில இருந்து பார்த்தா இவங்க அரசியல் விளையாட்டுக்கு நாங்க பலியாகணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? ஏரோது ஏங்க கொலை பண்ணா இவனை? ஏரோது ஏன் கொலை பண்ணா? நமக்கு 3வது வசனத்தை படிக்கும் போது ரொம்ப அழகா அந்த காரணத்தை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. லூக்கா 3வது வசனத்தை பாருங்க. அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு. கவனிச்சிங்களா 3வது வசனத்தை? யூதருக்கு பிரியமா இருக்கிறதாம்.
சரியா? ஏன்னா நமக்கு இந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஏரோது ராஜாக்களை யூதர்கள் அவங்க ரொம்ப பிரியமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா ஏதோமிய வம்சத்திலிருந்து அவர்கள் வந்தவர்கள். தேவர் பார்ட்லி ஜூவிஷ். சரியா? அதனால அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப யூத இந்த ராஜாக்கள், அதாவது ஏரோது ராஜாக்கள் பாத்தீங்கன்னா, அவங்க மனிதர்களுடைய அந்த ஃபேவரை சம்பாதிக்கிறதுக்காக, அவர்கள் மனிதர்கிட்ட அந்த நல்ல பேர் வாங்குறதுக்காக, தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, யூதர்களுக்கு பிரியமான சில செயல்களை அவர்கள் செய்ய வேண்டியது அவசியமா இருந்தது. இத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? 2 பேரும் விரோதிகளா இருந்த ஏரோதும் பிலாத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் போது ஒன்னா இணைஞ்சிட்டாங்க. அது நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி எங்கேயும் யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக இங்க ஏரோது என்ன செய்யறாரு? யாக்கோபை கொலை பண்றது மட்டும் இல்ல, பின்னாடி பேதுருவையும் பிடிச்சு அவர் சிறையில அவர் அடைத்து போடுகிறார். ஒரு பக்கம் ஏரோது தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இதை செய்கிறான் இல்லையா? இங்க மக்கள் அவனை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இந்த மக்கள் கிட்ட இருந்து அந்த நற்பெயரை சம்பாதிப்பதற்காக, ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு இந்த அப்போஸ்தலர்களை கொன்னாக வேண்டும் என்று அவர்கள் துடித்தார்கள். அதனுடைய காரணம் நமக்கு தெரியும். ஏன்னா கிறிஸ்தவம் பரம்ப ஆரம்பித்து விட்டது. கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சு விட்டது. இந்த குறிப்பா எருசலேம்ல 1000 பேர் கிறிஸ்தவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்ப அப்படிப்பட்ட நேரத்துல அங்க குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டு இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் இந்த யூதர்களால சகித்து கொள்ள முடியவில்லை. ஏதோ இந்த ஒரு மூமெண்ட் வந்து அப்படி எழுந்து அப்படி முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல கமாலியல் அதான் சொன்னாரு. இந்த மூமெண்ட் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா உங்களால தடை பண்ண முடியாதுப்பா. ஆனா மனுஷன்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அதுவே தானா போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் அவங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா இது வந்து இது ஜீவ மார்க்கம் இல்லையா? இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை ஒழித்து விட ஒருவராலும் கூடாது. அதனால இது பரம்ப ஆரம்பித்து விட்டது. இப்ப யூதர்களுக்கு எரிச்சல் உண்டாகிறது. யூத நாட்டினர் இந்த கிறிஸ்தவத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்க, இதை புரிந்து கொண்ட ஏரோது அகிரிப்பா, முதலாம் ஏரோது அகிரிப்பா அங்க யாக்கோபை என்ன செய்கிறார்? அவர் பட்டயத்தாலே கொன்னு குவிக்கிறார். இப்போ இதுதான் மனுஷனுடைய பார்வையில இருந்து வரலாறு. ஆனா இதே பார்வையில யாக்கோபு தன்னுடைய மரணத்தை பார்க்கல. சரியா? ஒரு விசுவாசியா ஆண்டவருடைய பார்வையில இருந்து பாடுகளையும் மரணத்தையும் நாம் பார்க்க கற்றுக்கொள்வோமானால் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இல்லையா? தேவனுடைய பார்வையிலிருந்து யாக்கோபு தன்னுடைய மரணத்தை பார்க்கிறார். அவர் பார்த்ததெல்லாம் ஒன்றுதான். இந்த பட்டயத்தாலே என்னை கொல்ல போகிறார்கள் என்றால் இதுதான் தேவனுக்கு மகிமை என்று சொன்னார். அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தவர் இந்த யாக்கோபு என்னும் அப்போஸ்தலன் இல்லையா? அதெல்லாம் நம்ம இங்க கத்துக்கிறோம் இல்லையா? இந்த ஏரோது வந்து பாருங்க, நான் எப்படி சொல்லுவேன் என்னன்னா, விசுவாச தாய் தகப்பன் நல்லா வந்து பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த சந்ததியே ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப பிள்ளைகள் வந்து ஊழியத்துக்கெல்லாம் வரணும், அருட்பணியில ஈடுபடணும், சபையில ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், அவங்க ஆவிக்குரிய நிலைமையில வளரணும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக பங்களிக்கணும், இப்படி எல்லாம் பெற்றோர் நினைத்து அந்த பாரத்தோடு ஜெபித்து வளர்க்கும் போது பிள்ளைகள் அப்படி வளருவார்கள். அவங்க அதை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்க. ஆனா அதே சமயம் நீங்க நேர் எதிர்மாறா சிந்திக்கும் போது, உலக சிந்தை உள்ள ஒரு பெற்றோர் இருக்கும்போது அதே உலக சிந்தை உள்ள பிள்ளைங்க தான் வருவாங்க. அவங்களுடைய பேர பிள்ளைகளும் அதே போலதான் உலக சிந்தையோடய வருவாங்க. இது வந்து நம்ம புரிஞ்சிருக்கிற உண்மை. இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, இந்த முதலாம் ஏரோது அகிரிப்பாவை பத்தி மட்டும் நம்ம இப்படி வாசிக்கல. இவ தாத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மகா ஏரோது, அங்க இருந்தே அதை ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கும் போது அந்த 2 வயசு கீழே இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்து கொல்லணும்னு சொல்லி அந்த ஆர்டர் கொடுத்தாரு இல்லையா? அந்த கட்டளையை போட்டாரு இல்லையா? அவர் வந்து இவனுடைய தாத்தா. சரியா? அடுத்தது இவனுடைய மாமா ஏரோது அந்திப்பா. ஏரோது அந்திப்பா வந்து இவருடைய பெரியப்பா. அவரு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானனுடைய தலையை எடுத்தவர், யோவான் ஸ்நானனை சிறைச்சேதம் பண்ணவர். அடுத்தது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அங்க கொண்டு வந்து அந்த ட்ரையல்ல நிறுத்தி அவரை வந்து இந்த தண்டனைக்கு வந்து உட்படுத்தி ஆகணும்னு நினைச்சவர் ஏரோது அந்திப்பா. அவர் வந்து இவருடைய பெரியப்பா. இப்ப தாத்தாவும் பெரியப்பாவும் என்ன பண்ணாரோ அதேதான் இவனும் பண்றான் இல்லையா? இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த அப்போஸ்தலர்களை ஒழித்தாக வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு இந்த யாக்கோபை என்ன செய்கிறான்? பட்டயத்தாலே கொன்னு குவிக்கிறான். இதுலயும் நமக்கு ஒரு பாடம் இருக்கு இல்லையா?
உங்களுடைய பிள்ளைகளை எப்படி ஆண்டவருக்குள்ள நீங்க வளர்க்குறீங்க? எப்படி அவங்க ஆகணும்னு நீங்க விரும்புறீங்க? உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். நீங்க ஒருவேளை சமுதாயத்துல நல்லா வரணும் அப்படின்னு விரும்பினா அது மட்டும் நிறைவேறும். ஒருவேளை ஆண்டவருக்காக அருட்பணியாளர்களா வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நிறைவேறும். இல்லையா? நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. ஒரு சீன தேசத்துக்கு சீன தேசத்துல போய் அருட்பணி செய்ய வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு அப்பா அம்மா அவங்க அங்க போறாங்க. சரியா? அந்த நாட்கள்ல நிறைய ஊழியங்கள் சீன தேசத்துல இல்லை. நான் சொல்றது வந்து 19ஆம் நூற்றாண்டுல அதனுடைய ஆரம்பத்துல. சரி, அப்ப வந்து ஒரு குடும்பம் அங்கே போகிறது. அங்க போய் அவங்க சீன தேசத்துல ஊழியம் செய்கிறார்கள். சீனாவுக்காக அழுது ஜெபிக்கிறார்கள். பாக்குறவங்க எல்லாரிடத்திலும் ஆண்டவரை பத்தி கெஞ்சி கெஞ்சி அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. இப்படி எல்லாம் வந்து அவங்க வந்து அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை 10 வருஷம் வரை இந்த அப்பா அம்மாவோட வளருது. அதுக்கு 10 வயசு ஆகும்போது இவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. இவங்க அப்பா அம்மா சீன தேசத்திலே கர்த்தருக்காக அவர்கள் மரித்து போறார்கள். அங்க ஊழியத்துக்கு வந்தவர்கள், இங்கிலாந்து தேசத்துல இருந்து வந்தவர்கள் மரித்து விடுகிறார்கள். இந்த பிள்ளைக்கு 10 வயசு தான். இந்த 10 வயசு பிள்ளைய இங்க தனியா விட முடியாதுன்னு சொல்லி அவங்க மாமா கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்து தேசத்துக்கே, தாய் தேசத்துக்கே திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. அங்க படிச்சுட்டு இருக்குது 10 வயசுக்கு பிறகு. 16 வயசு ஆகுது. when she was 16, 16 வயசு ஆகும்போது அவளுக்கு ஒத்த கால்ல நிக்கிறா. ஒரே ஆசை என்ன அப்படின்னா, என்ன சீன தேசத்துக்கு அனுப்புங்க, நான் ஊழியம் செய்ய போனோம் அப்படின்னு சொல்றான். எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. இந்த 16 வயசுல இவ இதை சொல்றாளே, எங்க இவளை தனியா அனுப்புறது அப்படின்னு. ஆனா இவ பிடித்த அந்த பிடிவாதம் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சரிம்மா நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. 16 வயசுல சீனாவுக்கு வந்தா. சீனாவுக்கு வந்து 5 வருஷம் ஒரு மிஷன் ஸ்கூல்ல அவ ஆசிரியராக வேலை செய்தாள். அதாவது அருட்பணியாளர்கள் ஆரம்பித்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல அவ பணியாற்றினாள். 21 வயசு ஆச்சு. அவளுக்கு ஆசெல்லாம் சீன தேசம் ரட்சிக்கப்படணும், அந்த மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு அவளால முடிந்தத, அவளுக்கு கிளாஸ் எடுக்க தெரியும், பாடம் எடுக்க தெரியும். அதனால ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்ந்து, அது ஒரு மிஷன் ஸ்கூல். அதனால ஆண்டவருக்கு இந்த விதத்துல ஊழியம் செய்து கொண்டு வந்தார். 21 வயசு ஆகும்போது நீங்க வரலாற்றை படிச்சு பாத்தீங்கன்னா, அவளுக்கு கர்த்தர் கொடுத்த கணவருடைய பெயர் ஹட்சன் டெய்லர். ஹட்சன் டெய்லர் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கால அருட்பணியாளர், ஒரு முன்னோடின்னு சொல்லலாம், பயணியர். அந்த ஹட்சன் டெய்லருடைய மனைவி தான் இந்த பிள்ளை, மரியா டயர் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் பிள்ளை. ஆண்டவர் எப்படி இதெல்லாம் கனப்படுத்துறாரு பாத்தீங்களா? சீன தேசத்துக்கு போகணுன்ற ஆசை எப்படி இந்த பிள்ளைக்கு மனசுல வந்துச்சு? யார் அதுக்கு காரணம்? பிரியமானவர்களே, நீங்க சிந்திக்கணும். யார் அதுக்கு காரணம்? அவங்களுடைய அப்பா அம்மா தானே அதுக்கு காரணம். அந்த 10 வருஷம் தான் அந்த பிள்ளை அவங்க அப்பா அம்மாவோட வளர்ந்துச்சு. அவங்க அப்பா அம்மா விட்டுற கண்ணீரை பார்த்திருக்கு. அவங்க அப்பா அம்மா சுவிசேஷம் சொல்றதை பார்த்திருக்கு. அவங்க அப்பா அம்மாவுடைய வாஞ்சை ஆசையெல்லாம் இந்த பிள்ளை அருட்பணியாளரா வரணும்ன்றத அந்த பெண்ணு கேட்டிருக்கு. இதெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைக்கு மனசுல ஆழமா நின்னது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டவருடைய அருட்பணியை செய்ய இந்த தேசம் விட்டு சீன தேசத்துக்கு போக வேண்டும் என்பது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட விதைகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய மனதிலே நீங்கள் போடுகிறீர்கள்? அந்த விதைகள் எவ்வாறாக முளைந்து எழும்புகிறது? ஒருவேளை அவங்க உலகத்துல பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்கன்றதுல நீங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறீங்களா? அவங்க பணக்காரர்களா இருக்கிறாங்கன்றதுல திருப்தியா இருக்கிறீங்களா? அல்லது அவங்க தேவனுக்காக சிலுவைகளை சுமந்து அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? இப்படிப்பட்ட வாஞ்சையோடு இருக்கிற ஒரே ஒரு பெற்றோர் உங்களுடைய சபையில இருப்பார்களானால், அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல அவர்கள் அருட்பணியாளர்களாய் வருவார்கள் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரியா? நம்முடைய ஆசையெல்லாம் தேவனை சார்ந்து இருக்கட்டும், தேவனுடைய காரியங்களை நோக்கி இருக்கட்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடக்கூடியவர்களா இருக்கும். இந்த அகிரிப்பா கத்துக்கிட்டதெல்லாம் ஒண்ணுதான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்ததான். இது இவன் செஞ்சது மட்டும் இல்ல, இவங்க அப்பாவும் சரி, இவங்க தாத்தாவும் சரி, இவங்க பெரியப்பாவும் சரி, எல்லாம் காலகாலமா வம்சா வழியா செய்து வர்றது இதுதான். சரியா? அதுதான் நம்ம இந்த 2 பாடங்களை நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? ஒருவேளை நம்ம உலகப்பிரமான ஆசைகள் பெற்றோருக்கு இருக்குமானால் அப்படிதான் பிள்ளைங்க வருவாங்க. அதுல ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஜெபம் அப்படித்தானே இருந்துச்சு. அந்த ஜெபத்துக்கு ஏத்தபடிதான் வருவாங்க. அதே போல அருட்பணியாளர்லாம் வரணும், நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அவங்களை அப்படி வளர்த்து பாருங்க. அவங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிங்க. அவங்களோட பாடம் என்ன இருந்தாலும் சரி, படிப்பு என்ன இருந்தாலும் சரி, எல்லா வார கூட்டங்களையும் வந்து உட்கார வச்சு பாருங்க. எல்லா பைபிள் ஸ்டடியில இருந்து ஜெப கூட்டத்தை எல்லாத்துக்கும் வர வச்சு பாருங்க. அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லி தராங்களா இல்லையான்னு பாருங்க.
அவங்க எப்படி வருவாங்கன்னு பாருங்க பின்னாடி. பெரியமானவர்களே, நம்ம சிந்திக்கணும். இவனுடைய துன்புறுத்தல் இதோட நிக்கல. இப்ப பேதுருவை பிடிச்சு சிறையில போடுறான். 3வது வசனம் பாருங்க. 3வது வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். அது யூதருக்கு பிரியமா இருந்தது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த பஸ்கா பண்டிகை, அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில யூத ஜனங்கள் அதிகமா இருப்பாங்க எருசலேம்ல. அப்ப எல்லா யூத ஜனங்கள் இங்க கூடி வந்திருக்கும் போது அவங்கள பிரியப்படுத்தணுன்றதுனால இந்த பண்டிகை நாட்களிலே பேதுருவை பிடிச்சு அவன் என்ன பண்றான், சிறையில வைக்கிறான். அதனாலதான் அதை லூக்கா அப்படி எழுதியிருக்கிறார். சரி, அடுத்த வசனம் பாருங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பாருங்க, 4 வகுப்புகள். ஒரு வகுப்புக்கு 6 மணி நேரம். அப்ப 4 வகுப்புக்கு 24 மணி நேரம். அந்த ஒரு வகுப்புக்கு பாத்தீங்கன்னா 4 போர்ச்சேவர்கள். அப்ப 4 வகுப்புகளுக்கு 16 போர்ச்சேவர்கள். சரியா? இப்போ ஒரு வகுப்பு, ஒரு ஷிஃப்ட் பாக்குறாங்க. வகுப்புனா ஒரு ஷிஃப்ட் பாக்குறாங்க. 6 மணி நேரம் ஷிஃப்ட் பாக்குறாங்கன்னா நல்லா கவனிங்க. பேதுரு இப்படி இருக்கிறாரு சிறையிலன்னு சொன்னா, அவரோட ஒரு கையில செயின் கட்டி அந்த செயினோட இன்னொரு முனை வந்து இன்னொரு போர்ச்சேவனோட கையில கட்டப்பட்டிருக்கும். இப்ப பேதுருடைய இன்னொரு கை இன்னொரு போர்ச்சேவனோடு கட்டப்பட்டிருக்கும். அப்ப பேதுருக்குள்ளேயே சிறையில இருந்தவங்க 2 போர்ச்சேவர்கள். இப்ப வெளியில சிறை அந்த அந்த ஜெயிலுக்கு, அதாவது அந்த பிரிசன் செல்லுக்கு, அந்த செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடிய போர்ச்சேவர் பாத்தீங்கன்னா 2 பேர். இப்படிதான் ஷிஃப்ட் பேசிஸ்ல அங்க நடக்கும். உள்ளுக்குள்ள பேதுருவோடயே 2 பேரை கட்டி வச்சிருப்பாங்க. சரியா? பேதுரு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மனுஷிகமா சொன்னா. ஏன்னா 2 பேர் கூடயே கட்டப்பட்டிருப்பாங்க. அடுத்தது செல்லுக்கு வெளியில பாத்தீங்கன்னா 2 பேர் அங்க காவல் காத்துட்டு இருப்பாங்க. அப்படியே இதை தப்பிச்சு வெளியே போனாலும் அங்க 2 பேர் காவல் காத்துட்டு இருப்பாங்க. சோ இப்படிதான் 4 வகுப்புகள், ஒவ்வொன்றுக்கும் 4 பேர். அப்ப மொத்தமா 16 போர்ச்சேவர்கள். சரியா? இப்படி காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. ரைட், பாருங்க 5வது வசனம் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. இதை கேள்விப்பட்ட சபையார் என்ன செய்யறாங்க பாருங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இதுதானே நம்ம செய்ய வேண்டிய காரியம் இல்லையா? சபை ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். குறிப்பா யாருக்கு? சுவிசேஷத்தின் நிமித்தம் அடைபட்டு இருக்கிறவர்கள், சுவிசேஷத்தை நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், சுவிசேஷத்தை நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள், இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்காக அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுடைய செய்திகள் நம்ம அதிகமா கேட்கிறோம் இல்லையா? நம்முடைய சொந்த நாட்டில நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். அதனால அதிகமாய் ஊக்கத்தோடு சபை ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருட்பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? தேவனுடைய அருட்பணிக்காக ஜெபிக்கிறீர்களா? குறிப்பாக பாடுகள் வழியாய் செல்லுகிற அருட்பணியாளர்களுக்காக ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நீங்க ஜெபிங்க. மேக் இட் ஸ்பெசிபிக். குறிப்பிட்ட ஜெபமாய் உங்களுடைய ஜெபம் இருக்கட்டும். அதுல ஸ்பெசிபிக் பிரேயர் ரிக்வெஸ்ட் ஃபார் த பர்சிக்யூட்டட் எவாஞ்சலிஸ்ட், ஃபார் த பர்சிக்யூட்டட் மிஷனரிஸ். சரியா? துன்புறுத்தப்படுகிற அருட்பணியாளர்கள், கர்த்தாவே அவர்களுக்காக நான் ஜெபிக்கணும், அந்த வாஞ்சையை தாரும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த வாஞ்சையை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் இங்க செய்யறாங்க. சபை ஊக்கமாய் ஜெபிக்குதுங்க இல்லையா? ஏரோது கொன்னு குவிக்கணும்னு பேதுருவை தூக்கி உள்ள போடுறான். சபை ஊக்கமாய் ஜெபிக்குது. யார் வெற்றி அடைகிறாங்க? இறுதியில பாத்தீங்கன்னா சபை வெற்றி அடைகிறாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். என்ன செய்யறார்? ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நிச்சயமாய் உங்களோட ஜெபங்களுக்கு பதில் உண்டு. விசுவாசத்தோடு ஊக்கமாய் நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக அருட்பணியாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 6வது வசனத்துல இருந்து பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, சபை ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இதான் நடக்கும். அதுக்கு முந்தின நாள் ராத்திரியில என்ன நடக்குது பாருங்க. பேதுரு 2 சங்கிலிகள்னாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன் இருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். இது உங்களுக்கு இப்ப புரியுது. நான் சொன்ன அந்த சினாரியோ யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் அங்க நடக்குது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். தேவ தூதன் வருகிறான் இல்லையா? அங்க சிறையில அங்க வெளிச்சம், அது நம்ம பாக்குறோம். அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, இதெல்லாம் இந்த சர்க்காசம்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா, விழாவில தட்டி இப்படி கூப்பிடல பேதுரு அப்படின்னு கூப்பிடல. விழாவில தட்டினா என்ன தெரியுமா? பேதுரு கொரட்டை விட்டு தூங்கி நிற்கிறாருன்னு அர்த்தம். பீட்டர் வாஸ் இன் சவுண்ட் ஸ்லீப். சரியா? விழாவை வந்து தட்டி எழுப்புறாரு. ஏன்னா எழுப்பவே முடியல பேதுருவை. என்னங்க இது ஆச்சரியமா இல்லை? மறுநாள் கொல்ல போறாங்கங்க. மறுநாள் வந்து கொல்ல போறாங்க.
ஏரோது ஏற்கனவே யாக்கோபு கொண்டுட்டாரு, பேதுருக்கு அது தெரியும். எப்படி தூக்கம் வந்துச்சு? இப்ப நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம் இல்லையா, யாக்கோபு இந்த அப்போஸ்தலர்கள் எவ்வளவு சந்தோஷமாய் அவங்க கர்த்தருக்காக மரிக்கிறதையும் பாடுகளை ஏற்றுக்கொள்வதை எவ்வளவு சந்தோஷமா எதிர்நோக்கினார்கள் என்று பாருங்க. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட கத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு முறை மார்க் 4ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு படகுல சீஷர்களோடு போகும்போது அங்க காற்று அடிக்குது, அலைகள் மோதுது இல்லையா? சீஷர்கள் ஒரு பக்கம் கத்துறாங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அங்க நம்ம வாசிக்கிறோம் மார்க் எழுதுறத, இயேசு கிறிஸ்து தலகாணிய வச்சு நல்ல நித்திரையில இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த பதட்டமும் இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்று தெரியும், பிதா என்னை இந்த பூமியில அனுப்பினாரே, அந்த சித்தம் நிறைவேறும் வரைக்கும் என்னுடைய ஜீவன் என்னை விட்டு போகாது என்பதை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். பேதுருவுக்கும் ஒண்ணு தெரியும். யோவான் 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, வயசான நாட்கள்ல தான் உன்னை பிடிச்சு கட்டுவாங்கன்னுட்டார். பேதுரு ஒருவேளை அதெல்லாம் மனசுல ஓடிட்டு இருந்திருக்கும் பேதுருவுக்கு. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அதுக்கு பிறகுதான் நான் மரிப்பேன்றது தெரியும். அவரு இந்த நேரத்துல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நல்ல சவுண்ட் ஸ்லீப். அதுல இருந்து அவர் என்ன பண்ண முடியல, எழுப்பவே முடியல. இப்ப மார்க் 4ஆம் அதிகாரத்துல நீங்க அந்த கம்பாரிசன் மிஸ் பண்ணவே கூடாது. போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டதுல யாரும் இருந்தாரு, பேதுருவும் இருந்தாரு இல்லையா? அந்த 12 பேரும் கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட. அப்ப அவங்க மரணத்தை கண்டு பயப்படுறாங்க. ஆனா இங்க பேதுரு அப்படி நம்ம பார்க்கல இல்லையா? ஒரு நாள் நீயும் அவர்கள் ஒருவன் தானே அப்படின்னு கேட்டப்போ இல்லவே இல்லை அப்படின்னு பேதுரு சொன்னாரு. மரணத்தை கண்டு பயந்தோடின பேதுருவை பார்த்தோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவனையே கொடுத்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, அந்த எந்த பாடுகளும் எங்களுடைய சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ திருடவே முடியாதுன்ற நிலைமையில பேதுரு இங்க இருக்கிறார். பிரியமானவர்களே, இது ஒரு பயங்கரமான வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் இல்லையா? அதிகமான விசுவாசம் இல்லையா? பாடுகளை அவர்கள் பார்த்த அந்த விதம், ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி தன்மை, இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம். ஒரு சின்ன பாடுகள் வந்தாலே நம்ம வந்து கத்தியே ஊற கூட்டிடுவோம், பயங்கரமா முறுமுறுப்போம் இல்லையா? அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா அந்த தூதன் பாருங்க, விழாவிலே வந்து தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். சரியா? மறுபடியும் மறுபடியும் அந்த பாடுகளுக்கு நம்முடைய மனோபாவனை சரியா, ஆண்டவரை மகிமைப்படுத்துற அந்த வாழ்க்கையில ஒருவேளை எனக்கு பாடுகள் கர்த்தர் வைத்திருப்பாரானா, சரியா, ஒருவேளை அவரை மகிமைப்படுத்துகிற நிலைமையில என்னுடைய மரணம் இருக்குமானா, இப்படிதான் இருக்கும் என்று கர்த்தர் வைத்திருப்பாரானால் அந்த பாதையில ஓடுவதற்கு தயாராக வேண்டியதுதான் ஒரு விசுவாசியினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறது. அதை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். சரி, அவனை எழுப்புறாரு. உடனே என்ன நடக்க பாருங்க, உடனே சங்கிலிகள் அவன் கைகளில இருந்து விழுந்தது. இது ஒரு பெரிய அற்புதம் இல்லைங்களா? நான் ஏற்கனவே சொன்ன 2 பேர் கட்டப்பட்டிருப்பாங்க. அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை அவங்க எல்லாம் தூக்கத்தை கொடுத்துட்டாரா ஆண்டவர்னு தெரியல. இவர் கையில இருந்த சங்கிலி விழுது. அறையில அவ்வளவு பிரகாசம். ஆனாலும் அந்த 2 போர்ச்சேவர்ல ஏந்திரிக்கவே இல்லை. அவங்கள பத்தி ஒண்ணுமே எழுதப்படல. முன்னாடி நின்று இருந்த போர்ச்சேவர்ல பத்தி தெரியல. ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்க. சங்கிலிகள் விழுந்தது. அதுக்கு பிறகு 8வது வசனம் வாசிக்கிறோம். தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இது வரைக்குமே அவருக்கு கான்சியஸே வரல இல்லையா? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு விஷன் பார்த்துட்டு இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காரு, தரிசனம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இவரை கூட்டிட்டு வந்து தெருவுக்கே கொண்டு வந்துட்டார் அந்த தூதன். 10வது வசனம் பாருங்க. அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. மறுபடியும் ஆண்டவருடைய அற்புதத்தை பாருங்க, தானாய் திறவுண்டது. சரியா? அதுக்கு பிறகு வாசிக்கிறோம். அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். கவனிச்சிங்களா? He gave the full credit and glory to God. பேதுரு அந்த முழு மகிமையை ஆண்டவருக்கு கொடுத்தார். இந்த விடுதலையாகி வெளியே வந்தது காரணம் நான் கிடையாது. சபையார் ஜெபித்து இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த விடுதலையை கொடுத்தவர் கர்த்தர் என்று அவன் புரிந்து கொண்டான் இல்லையா? ஆண்டவர் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான்.
சரி, அங்க இருந்து நேரா எங்க போறாரு? 12வது வசனத்தை பாருங்க. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாய் ஆகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஒருவேளை இந்த மரியாளுடைய வீட்டிலே அங்கே சபையாய் அவர்கள் கூடி அவர்கள் ஜெபிக்கிற ஒரு இடமாய் இருந்தது. ஒரு நல்ல பாடம் இல்லையா? நம்முடைய வீட்டிலே பரிசுத்தவான்கள் கூடி ஜெபிக்கிற வீடாய் இருக்கிறதா? நம்முடைய உடைமைகள், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய நேரம், இது அனைத்தையும் கர்த்தருக்காக கொடுக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உடைமைகள் யாவும் கர்த்தருக்காக பயன்பட்டால் நம்ம நல்ல உக்ரானக்காரர்கள் என்று சொல்ல முடியும். A good steward will use all the things that his master has entrusted to him for the glory of his master. இல்லையா? தன்னுடைய எஜமானுக்காகவே ஒரு உக்ரானக்காரன் அனைத்தையும் பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உக்ரானக்காரர் தான் ஜான் மார்க்கோடைய குடும்பம். இந்த மார்க்கு தான் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவர். அவங்களுடைய அம்மா மரியாள் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இவங்க குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமா இருந்தது. பரிசுத்தவான்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு வீடாய் இருந்தது. அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். இல்லையா? நம்முடைய குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா இருக்கிறதா? நம்முடைய வீட்டிலே ஜெப தொனியை எல்லாரும் கேட்கிறார்களா? ஒருவேளை பிரச்சனைகளும் சண்டைகளும் நிறைந்த வீடாய் நம்ம வீடு இருக்கிறதா? தேவையற்ற சம்பாஷணைகள், தேவையற்ற வார்த்தைகள், அதை அக்கம் பக்கத்தினர் கேட்கிறார்களா? அல்லது ஜெபிக்கிற குடும்பம் என்று அவர்கள் சாட்சி பகிர முடியுமா? இது நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடமா இருக்கிறது. ஒருவேளை இந்த அறையில, அந்த மேல் அறையில இயேசு கிறிஸ்து சீஷர்லாம் கூடினார்களே, அப்படிப்பட்ட ஒரு அறையாக கூட இது இருந்திருக்கும் என்று சொல்லி இந்த அறையை ஒப்பிடுகிறார்கள். சில வேத வல்லுநர்கள் அப்படி ஒப்பிடுகிறார்கள். இல்லையா? இது நம்ம இந்த இடத்துல நம்ம படிக்கும் போது ஒரு தகவல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாளுடைய வீடு, மரியாள் ஜான் மார்க்கோடைய அம்மா, அதே போல அங்க அநேகர் கூடி என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஓகே, பேதுரு நிக்கிறாரு. பேதுரு வாசர் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். தூதன்னா ஆவி. சரி, அவருடைய ஆவி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, இவங்க ஜெபிச்சாங்க, விசுவாசத்தோடு ஊக்கமா ஜெபிச்சாங்க. ஆனா கர்த்தர் இவ்வளவு சீக்கிரம் பதில் கொடுப்பாருன்னு இவங்களே எதிர்பார்க்கல. இவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். அதனால இவங்களாலே நம்ப முடியல. சரி, அதனாலதான் அந்த பிரமிப்பு. ஆனா அது உண்மை. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவனை பார்த்தாங்க, பிரமிச்சாங்க. ஏன் இந்த பிரமிப்பு அப்படின்னா, கர்த்தர் இவ்வளவோ சீக்கிரம் பதில் கொடுத்துருவாருன்னு அவங்களாலேயே நம்ப முடியல. இல்லையா? பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தோடு ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். சில ஜெபங்கள் கர்த்தருடைய நேரத்திலே தாமதமாய் பதில்கள் வரலாம். சில ஜெபங்களுக்கு நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் பதில் கொடுக்கலாம். ஆனால் நீங்க ஊக்கத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீர்களா? அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நேரத்திலே கர்த்தர் பதில்களை தருவார். ஆனால் அந்த விசுவாசத்தோடு ஊக்கத்தோடு நாம ஜெபிக்க வேண்டியது அவசியம். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ஊக்கமாய் ஜெபிக்கிற. குறிப்பா இங்க சபை ஜெபத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்க சபையார் கூடி வராங்க. சபையார் எல்லாரும் கூடி வராங்க, பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க, ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. இல்லையா? சபையார் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறது எத்தனை அழகா இருக்கிறது. நம்முடைய ஜெப கூட்டங்கள் அப்படி இருக்கிறதா? நம்ம சிந்திக்க வேண்டும். இல்லையா? பாருங்க, இங்க நம்ம இந்த மாதிரி அவர்கள் போய் பார்த்து பேதுரு தான் நிக்கிறாரு, அவங்களாலே சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப இவ்வளவு சீக்கிரம் கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரா அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன செய்யறாங்க? பிரமிச்சு போறாங்க. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கை அமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். இந்த இடத்துல ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிறோம். ஏன்னா இதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு விஷயத்த நான் பின்னாடி சொல்ல போறேன். இங்க பேதுரு என்ன செய்யறாரு? அவங்க, நீங்க பேசுங்கதான் போதும் அப்படின்னு நில்லுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் செய்த அந்த கிரியை அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறார். சரியா? பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய கிரியைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுடைய மனதில ஏவுதல் கொடுப்பாரானால் அதை செய்ய வேண்டும். சரியா? அது பலருடைய வாழ்க்கையில பெரிய பாடங்களாய் அமையும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய கிரியைகள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் சாயல்ல வளருவதற்கு நல்ல பாடங்களாய்
நல்ல ஏதுக்களாய் அது அமையும் என்பதுல சந்தேகமே கிடையாது. இங்க பேதுரு இதை சொல்றார். He was quick to give God the glory and he was also talking about the work, the great work that the Lord has done. இல்லையா? இங்க ஆண்டவர் செய்த அந்த பெரிதான கிரியை அங்க விவரித்து சொல்வதனாலே தேவனுக்கு முழு மகிமையும் கொடுக்கிறதுல பேதுரு துரிதமாய் செயல்படுகிறார். சரியா? நான் ஏன் இதை இந்த இடத்துல அழுத்தி சொல்றேன்னா, இதுக்கு பின்னாடி கொஞ்சம் வசனங்களுக்கு பின்னாடி ஏரோது ராஜா தேவனுக்கு மகிமை கொடுக்காததுனால அவன் அடிக்கப்பட போறதை நம்ம படிக்க போறோம். சரியா? ஆனா இங்க பேதுருவை பார்க்கும்போது அவன் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறான். இது என்னாலே ஆனது என்று சொல்லவில்லை, கர்த்தர் செய்த கிரியை அங்க விவரித்து காண்பிக்கிறான். இல்ல, கர்த்தர் செய்த செயலை விவரித்து காண்பிக்கிறான். சபையார் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ஆண்டவர் எவ்வளவு மகிமைப்பட்டிருப்பார் இல்லையா? அதுதானே இங்க நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம கொடுக்கிறதுக்கு துரிதப்படுகிறோமா? Are you quick to give God the glory that he deserves? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு சேர வேண்டிய அந்த மகிமையை நாம திருடுகிறவர்களாக அல்ல. இது என்னாலே ஆனது, நான் இப்படி தெரியுமா, நான் தான் இதை செய்து முடித்தேன் தெரியுமா, எத்தனை முறை நான் 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 என்று சொல்லுகிறோம். அதை சொல்வதன் மூலமா ஆண்டவருக்கு மகிமை சேராது பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவரை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களும் அவருடைய கிருபையினாலே நான் பெற்றிருக்கிறேன் சாமி, அததான் மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரை நீங்கள் அப்படியாக வெளிப்படுத்துவீர்களானால் கர்த்தருடைய நாமம் அதிக அதிகமாய் மகிமைப்படும். அது மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த கிரியைகளை கண்டு கர்த்தரை சார்ந்து கொள்வதனால் அவர்களும் கிறிஸ்துவின் சாயல்ல வளர நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். ஒருவேளை நீங்க உங்களை பத்தியே மற்றவர்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன கத்துப்பாங்க தெரியுமா? கிறிஸ்துவ கத்துக்க மாட்டாங்க, அவங்களும் நான் சொல்ல கத்துப்பாங்க. அதுதான் இன்றைக்கு நம்முடைய சபைகளுடைய ஒரு பரிதாபமான விஷயம் இல்லையா? மாம்சத்துக்குரிய சில பேர் இருந்து அதே வழிகாட்டுதலை மற்றவர்களுக்கும் காண்பித்து விட்டு போகும்போது அடுத்து உருவாகி வருகிறவர்களும் மாம்சத்துக்குரியவர்களாகவே செயல்படுவதாக மாறி விடுகிறார். இதை எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? மேல உள்ளவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் இல்லையா? ஆனா பிரியமானவர்களே, கிறிஸ்துவை வெளிப்படுத்த துரிதப்படுவோம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த நம்ம முற்படுவோம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய இலக்காக இருக்கிறது. உங்களை ஆண்டவர் படைத்ததும் ரட்சித்ததும் உங்களை ஒவ்வொரு நாளும் சீர்படுத்துவதும் உங்களை மறுரூபப்படுத்துவதும் தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்காக. இதை நல்லா மனசுல எழுதி வச்சுக்கோங்க. பேதுரு இங்க விவரிச்சு சொல்றாரு, ஆண்டவர் என்ன செயலை செய்தார் தெரியுமா? நீங்க எல்லாம் கேளுங்க. சரி, அவங்க எல்லாம் பேச வராங்க, பேசக்கூட விடல பேதுரு. ஆனா தேவன் செய்த செயலை விவரித்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, யாக்கோபுக்கு போய் சொல்லுங்க. இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். ஏற்கனவே கொல்லப்பட்ட யாக்கோபு அவர் அப்போஸ்தலன் ஆகிய யாக்கோபு. ஆனா இவரு இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். அந்த எருசலேம் சபையில ஒரு தூணாய் ஒரு மூப்பனாய் இருந்தவர். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, மற்ற சகோதரர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, தொடர்ந்து பாருங்க. இப்ப பேதுரு சொல்லிட்டு வேற ஊருக்கு போயிட்டாரு. இப்ப என்ன நடக்குது பாருங்க. பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. ஏரோது அவனை தேடி காணாம போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு. எத்தனை பேருங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 16 காவல்காரர்னு சொன்னேன், 16 சோல்ஜர்ஸ். இந்த 16 பேரையும் கொலை செய்து போட்டான் ஏரோது இல்லையா? எவ்வளவு பயங்கரமான ஒரு ராஜாவா இருந்திருக்கிறான் பாருங்க. ஏன்னா அந்த நாட்களுடைய தண்டனை அப்படி. அவங்க நம்ம காவல் காக்கிற ஒரு காவல்காரர் இருக்கும்போது யாராவது தப்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த தப்பிச்சு போறாங்களே அவங்களுக்கு என்ன தண்டனை வரணுமோ அதே தண்டனையை காவல்காரருக்கு கொடுப்பாங்க. இதுதான் அவர்களுடைய சட்டமாய் இருந்தது. இப்ப இந்த 16 பேரையும் அவன் கொலை செய்கிறான் இல்லையா? அதை நம்ம பார்க்கிறோம். அந்த பரிதாபமான செயலை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு கோபம் அவனுக்கு. இந்த பேதுரு போயிட்டானே, தப்பிச்சுட்டானே, தேடி பார்க்கறான், கிடைக்கல. ஆண்டவர் கொண்டு போயிட்டார். பேதுரை கண்டுபிடிக்க முடியல. 16 பேரையும் கொலை செய்யும்படி அவன் என்ன செய்யறான்? கட்டளை இடுகிறான். பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். சரி, தொடர்ந்து கவனிங்க. செசரியாவுக்கு போயிட்டான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாய் இருந்தான். என்ன காரணம் என்று நமக்கு வேதம் சொல்லவில்லை. அந்த காரணத்துக்குள்ளாக நம்ம போக வேண்டாம். ஆனா தீரு சீதோன் நாட்டினர் மீது ஏரோதுக்கு மிகுந்த கோபம். சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டு கொண்டார்கள். சரியா? இப்ப என்ன பண்றாங்கன்னா, ராஜாவுடைய கோபத்தை தணிக்கணும். தீரு சீதோன்னா அன்னைக்கு போஷிக்கப்பட்டது இவனாலதான், ஏரோதாலதான். சரியா? அதனால இப்ப போய் அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக யாரு தங்கள் வசம் ஆக்கி கொள்ளுகிறான் என்றால் அவனோட விசாரணைக்காரன்.
இந்த ஏரோது அகிரிப்பா ஒன்றாம் ஏரோது அகிரிப்பா, முதலாம் ஏரோது அகிரிப்பா. சோ அவனுடைய விசாரணைக்காரனாகிய பிலாஸ்து அவனை தங்கள் வசம் ஆக்கி கொண்டு சமாதானத்தை கேட்டு கெஞ்சுகிறார்கள். இதுதான் இங்க நடக்கிற நிகழ்ச்சி. இப்ப ஏரோது காட்சிக்குள்ள வருகிறார். எப்படி வாசிக்கணும்? 21 குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அடுத்தது 23 பாருங்க. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். கவனிச்சிங்களா? இங்க என்ன காரணம் படிக்கிறோம் பாருங்க. 22வது வசனத்துல இந்த ஜனங்க சொல்றாங்க, இது மனுஷ சத்தம் இல்ல, இது தேவ சத்தம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. இங்க ஏரோது என்ன செய்யறாரு? அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். He accepted those praises. அந்த மகிமைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். சரியா? அந்த ஜனங்க ஆர்ப்பரிக்கிறாங்களே, இவனை புகழுறாங்களே, அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு நான் தான் என்று கர்வத்தோடு அங்க அமருகிறான். சரியா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க எந்த ஏரோது எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏரோது மகா ஏரோதா இருக்கட்டும், ஏரோது அந்திப்பாவா இருக்கட்டும், இப்ப ஏரோது அகிரிப்பா 1 இவரா இருக்கட்டும், அடுத்தது 2ஆம் ஏரோது அகிரிப்பாவை பத்தி படிக்க போறோம். சரியா? பின்னாடி பவுல் எல்லாம் விசாரிக்கிறான். இந்த எந்த ஏரோதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ரொம்ப தூரத்துல இவங்க நிக்கல. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் செய்த செயல்கள் எல்லாம் இந்த ஏரோதுகள் காதுகளால் கேட்டு அவங்க ஒரே ஒரு தீர்மானம் எடுத்திருந்தா போதும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், இந்த இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் ஒரு படி விசுவாசத்துல எடுத்து வச்சா போதும், அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. They were not far from salvation. They were very near to salvation. Only one step. இல்ல, இவன் எவ்வளவு பெரிய கிரியை இப்ப பார்த்திருக்கிறான் பாருங்க. இல்லையா? இந்த கிறிஸ்தவர்கள் விரோதமா போராட முடியாதுன்றதை நல்லா அறிஞ்சுக்கிட்டான். பேதுரு எப்படி ஆண்டவர் விடுதலை செய்தார்ன்றதெல்லாம் இவன் யோசிச்சிருப்பான். அதை ஏன் யோசிக்க வைக்கிறாரு ஆண்டவர்னா, நான் தான் உண்மையான தெய்வம் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? நானே உன்னோட ரட்சகர் என்பதை நீ புரிந்து நீ விசுவாசிக்க வேண்டும். இதுதாங்க ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் பாருங்க எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த கிறிஸ்தவர்களை இவ்வளவு எதிர்த்தாங்க ஏரோது ராஜாக்கள். ஆனா அவங்க ஆண்டவர் நேசித்து அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறாரு பாருங்க. இந்த 2ஆம் அகிரிப்பா ஏரோது அகிரிப்பா பவுல் கிட்ட சொல்ற அந்த விஷயம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, நீ கொஞ்சம் குறைய என்ன கிறிஸ்தவனா ஆக்குகிறாய் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல, கொஞ்சம் விட்டா என்ன கிறிஸ்தவன் ஆக்கிடுவோம் போல அப்படின்னு சொல்லுவாரு. யூ ஆர் பர்சுவேடிங் மீ டு பிகம் அ கிறிஸ்டியன். பாருங்க, அப்போ ஆண்டவர் அந்த மகா ஏரோதா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், ஏரோது அந்திப்பாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், இல்லையா? யோவான் ஸ்நானனை ரொம்ப பிடிக்குது ஏரோது அந்திப்பாக்கு. ஆனாலும் சிறைச்சேதம் பண்ண கட்டளை இடுகிறான். ஏன்னா அவன் கொடுத்த வாக்கு. ஏரோதியால் அதை கேட்கிறாள், இல்லையா? அவளுடைய மகள் மூலமாய். இவங்க எல்லாம் அந்த கிட்டதான் இருந்தாங்க. ஒருவேளை நீங்க கிட்ட இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கலன்னா, நான் ஒரு பாவி, என்னை ரட்சிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், எனக்காகவே உயிர்த்தார், அவருடைய ரத்தம் சிந்துதலினால் தான் எனக்கு பாவ மன்னிப்பு என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி பார்க்காவிட்டால், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்க எவ்வளவுதான் பக்கத்துல வந்தாலும் சரி, நீங்க ரட்சிக்கப்படாமலே மரித்து போவீர்களானால் எரி நரகத்திலே தள்ளப்படுவீர்கள் என்ற பயங்கரத்தை வேதம் வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இது ஒரு பயங்கரமான காட்சி, இல்லையா? அந்த எரி நரகத்திலே மனிதர்கள் தள்ளப்பட வேண்டாம் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆண்டவர் கொடுக்கும் அந்த இளைப்பாறுதல், ஆண்டவர் கொடுக்கும் அந்த இலவச பாவ மன்னிப்பை, பரலோக வாழ்க்கையை, ஆண்டவர் கொடுக்கிற நித்திய ஜீவனை, ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளை என்கிற அதிகாரத்தை, ரட்சிப்பை நீங்கள் நிராகரிக்க வேண்டாம். இன்று இரவு உங்களுடைய ஜீவன் போகுமானால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்க. ஏரோது கிடைச்ச வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டான். என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? அவன் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தன்னை தேவனுடைய ஸ்தானத்திற்கு உயர்த்தினான், இல்லையா? He exalted himself. He wanted to take all the glory to himself. அவன் தன்னை உயர்த்தினான், தேவனுடைய ஸ்தானத்திற்கு உயர்த்தினான். அந்த அகம்பாவம், அந்த பெருமை அவனை குடிக்கொண்டது. என்ன ஆச்சு அதோடைய பலன்? இல்லையா? ஆண்டவருக்கு அவன் மகிமையை செலுத்தாதனால
அந்த தேவ தூதன், கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். நல்லா கவனிங்க, எவ்வளவு அருமையான விஷயங்கள் இங்க ஒப்பிட்டு பாக்குறோம் பாருங்க. எந்த கர்த்தருடைய தூதன் பேதுருவை விடுதலை செய்தானோ இல்லையா, தேவனுடைய பிள்ளைகள் அங்க துன்பப்படுதல இருந்து விடுதலை செய்கிறார்கள், விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆனா இப்ப தேவ தூதனால் ஏறுவது என்ன செய்யப்படுறான்? கொல்லப்படுகிறான் இல்லையா? அவன் அடிக்கிறான், அவன் புழு புழுத்து இறந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? பிரியமானவர்களே, இதோடு கூட நான் நிறுத்த போறேன். ஆனா இந்த 2-3 விஷயங்களை நீங்க நல்லா மனசுல வைங்க. இந்த அதிகாரத்தை படிக்கும் போது நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா இந்த புத்தகத்துடைய தொடர்ச்சியில நீங்க 2-3 விஷயங்களை மனசுல வைக்கணும். ஒண்ணு, ஆஹ் யூதர்கள் யூத நாட்டினர் ஆண்டவருக்கு தொடர்ந்து எதிர்த்து நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இன்னொரு பக்கம் புறஜாதிகள் சந்தோஷமாய் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கிறார்கள். இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதை நம்ம இங்க பாக்குறோம். அடுத்தது 2வது, என்னதான் யூத நாட்டினர் எதிர்த்து நின்றாலும் கிறிஸ்தவத்தை ஒழித்து விட முடியாது என்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று தேவன் சொன்னார் இல்லையா? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள நினைத்தாலும் இன்றைக்கும் மேற்கொள்ள நினைக்கிறார்கள். பிசாசானவனுடைய தந்திரங்களை பல விதங்களில் பார்க்கிறோம். ஆனாலும் இறுதி வெற்றி கர்த்தருடையது என்பதை நாம் இங்கே அறிந்து புரிந்து அவரை சார்ந்து ஜீவிப்பது அவசியம். இறுதி வெற்றி கர்த்தருடையது. ஒருவேளை எனக்கு ஏன் மரணம் வருதுன்னு எனக்கு தெரியாது சீக்கிரமா. பாருங்க, யாக்கோபு சீக்கிரமா மரிக்கிறார், பேதுரு விடுதலை ஆகிறார் இல்லையா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரும். அவனை ஏன் சீக்கிரம் கொண்டுட்டார்? அவன் ஏன் ரத்த சாட்சியை சீக்கிரம் மறிக்கிறான்? இவன் ஏன் ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறான்? உண்மையை சொல்லணும்னா இதுக்கு பதில் என்கிட்ட கிடையாதுங்க. சரி, இதுக்கு பதில் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள் பல விதங்கள். ஆனா அந்த திட்டத்துக்கு உட்பட்டு நாம சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், எவ்வளவு நாள் வாழ்றோன்றது முக்கியம் இல்ல. ஆண்டவர், எனது வாழ்க்கையில கொடுத்திருக்கிற அந்த நாட்களை உமக்காக நான் பயன்படுத்துகிறேன். இது கொஞ்ச நாட்களா இருக்கட்டும், நான் உமக்காக பயன்படுத்துகிறேன். உமது நாம மகிமைக்காக நான் வாழுகிறேன். பாடுகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், மரணம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த மனோபாவனையோடு நாம வாழ்ந்து கர்த்தருக்காக ஜீவித்து மரிப்பது அவசியம். ஆனா அதே சமயம் இந்த ஏரோது இங்க அடிக்கப்படுவதன் மூலமாய் ஒரு உண்மையை லூக்கா இங்க காண்பிக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்தாலும் இறுதி வெற்றி யாருடையது? கர்த்தருடையதாய் இருக்கிறது. அவருடைய தலையை சிலுவையில நசுக்கினவர் ஒரு நாள் அவனை நரகத்திலே தள்ள போகிறார். அவருடைய ஆட்சியை இந்த பூமியில அவர் ஸ்தாபிக்க போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாமும் அரசால போகிறோம். அந்த நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையை தொடர்ந்து நம்மை நடத்தட்டும். அந்த நம்பிக்கை எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை பொறுமையோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யட்டும். அப்படிப்பட்ட மனோபாவனையோடு நம்ம பயணிப்போம். இந்த பாடங்களை தொடர்ந்து சிந்தியுங்கள், ரெக்கார்டிங் போட்டு கேளுங்க, ஆண்டவர்களை ஒப்பு கொடுங்க. குடும்பமா நம்முடைய குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாய் ஆண்டவருக்காக செயல்படுகிற குடும்பங்களாய் இருக்கட்டும். பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்ப்போம். ஏரோதுகள் தவறு பண்ணார்கள், ஆனா நாம் அந்த தவறை பண்ண வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள் அருட்பணியாளர்களாய் வரட்டும், கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் மாறட்டும். அப்படிப்பட்ட நிலைமையில செயல்படுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.